ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு சேனலில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 3க்கான பிரித்து எழுதுக. ஸோ பிரித்து எழுதுக அப்படின்னு எடுக்கும்போது கிட்ஸ் வந்துட்டு தமிழில் கிளாஸ் 3ல தான் ஃபர்ஸ்ட் இந்த டாப்பிக்கை பற்றி அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பிரித்து எழுதுக நம்ம கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லி கொடுத்தோன்னா அவங்க ஈஸியாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வாங்க கிட்ஸுக்கு எப்படி ஈஸியாக நம்ம பிரித்து எழுதுக சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே வாங்க. ஸோ பிரித்து எழுதுக எப்படி நம்ம கிட்ஸுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம், ஈஸியாக அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம எழுத வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரித்து எழுதுக அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ பிரித்து எழுதுக அப்படின்னா ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு இருக்குது. இந்த வேர்டை வந்துட்டு நம்ம டூவாக பிரேக் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிக் இருக்குது, ஒரு செங்கல் இருக்குது. இந்த செங்கலை இப்போ நம்ம டூவாக பிரேக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் தனியாக செப்பரேட்டாக இதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும், அண்ட் இந்த செகண்ட் ஹாஃப்க்கும் செப்பரேட்டாக ஒரு மீனிங் இருக்கணும். ஸோ அப்படி மீனிங் இருக்குது அப்படின்னா தான் அது ப்ராப்பரான பிரித்தெழுதுக. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இங்கே பாருங்கள், அலைபேசி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அலைபேசி அப்படின்னா என்னது? செல்ஃபோன். ஸோ இது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு. இதை இப்போ நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா இதை 2 வேர்டாக பிரேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அலைபேசி இதில் வந்துட்டு முழுமையான வேர்டு அப்படின்னா என்ன இருக்குது? 2 வேர்டு. அலை அப்படிங்கிறது ஒரு முழுமையான, அதாவது ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட். அதே மாதிரி பேசி அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட். பிரித்து எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் இதில் ஒரு ரூல் என்ன? 2 வேர்டை பிரித்து எழுத போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம ப்ளஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் வேர்டு வரணும் அண்ட் இந்த பக்கம் செகண்ட் வேர்டு வரணும். ஆக்சுவலாக இதில் ஃபர்ஸ்ட் வேர்ட் செகண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்கிறேன், பட் ஆனால் தமிழில் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நிலைமொழி. அதாவது இது வந்து இங்கேயே தான் இருக்கும் இந்த வேர்டு, இதுக்கு பேர் நிலைமொழி. இந்த வேர்டு பின்னாடி வந்து அட்டாச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த வேர்டுக்கு பேர் வருமொழி. பட் 3rd ஸ்டாண்டர்டில் நம்ம கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வச்சுலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட் செகண்ட் வேர்டுன்னு சொல்லி கொடுங்க. ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் மீனிங் இருக்கணும் அண்ட் செகண்ட் வேர்டுக்கும் மீனிங் இருக்கணும். ஸோ இப்போ இந்த வேர்டு இண்டிவிஜுவலாகவே நம்ம பிரேக் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் இருக்குது. அலை அப்படின்னா சிக்னல், இதில் வந்து வர்ற வேர்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா வேவ் சிக்னல். அலை அலை அப்படின்னு எடுத்தோம்னா கடல் அலை. ஸோ இந்த மாதிரி இந்த வேர்டுக்கு மீனிங் இருக்குது. பேசி அப்படின்னா பேசுறதுக்கு உதவுற கருவி. ஸோ 2 வேர்டுக்குமே செப்பரேட் மீனிங் இருக்குது. ஸோ அப்போது எடுத்து கிட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? அலை. அலை ப்ளஸ் பேசி. இப்போ இங்க செகண்ட் வேர்டை பாருங்க. செகண்ட் வேர்டு கட்டுப்பாட்டை விடு. இப்போ இதை நம்ம பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணோம்னா 2 வேர்டுக்குமே மீனிங் இருக்கணும். இதை எப்படி பிரிக்கலாம்? கட்டுப்பாட்டை விடு. நம்ம இதை சொல்லும்போது எப்படி சொல்றோம்? கட்டுப்பாட்டை விடு. ஸோ அப்போ கட்டுப்பாட்டை அப்படிங்கிறது ஒரு வேர்டு, விடு அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு. இப்போ இந்த வேர்டை வந்து நம்ம நார்மலாக பிரேக் பண்ணாலே 2 வேர்டுக்கும் மீனிங் இருக்கு. ஸோ இதை கிட்ஸ் எப்படி போல அப்படியே எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிட்டு கட்டுப்பாட்டை, ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? கட்டுப்பாட்டை பிளஸ் விடு. இந்த 2மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு நடுவில் இந்த 2 வேர்டை சேர்க்கறதுக்கு மெய்யெழுத்தோ இல்லைன்னா இதில் வந்து உயிரெழுத்துக்கான எந்த வரிசை டேபிளோ அந்த மாதிரி இந்த வேர்டை 2ஐயும் சேர்க்கறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணலை. அதனால சிம்பிள் மீனிங்கில் இருக்குது, நம்ம அதை ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். இப்போ இந்த வேர்டை பாருங்கள், உன்னை காக்க. ஸோ இப்போ உன்னை காக்க அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம்? பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிட்ஸ் என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு உன்னை காக்க இதில் வந்து ஏதாவது மீனிங்ஃபுல் வேர்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உன்னை காக்க நம்ம சொல்லும்போது இதில் கேட்கும்போது என்ன மீனிங் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கேட்குது? உன்னை அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்கிற வேர்டு, அதே மாதிரி காக்க அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்கிற வேர்டு. உன்னை காக்க. ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் மீனிங் இருக்க வேர்டு பாருங்கள். ஒன்று காக்க. இப்போ இந்த இடத்துல உன்னை காக்க அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்னா காக்க அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்க வேர்டு, உன்னை அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்க வேர்டு. இந்த நடுவில் ஒரு இக்கு இருக்கு பாருங்க. இந்த இக்கு மெய்யெழுத்து வந்துட்டு ஒட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 2 வேர்டையும் சேர்க்கறதுக்கு ஒரு க்ளூ மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்களேன். அந்த க்ளூ மாதிரி இந்த இக்கு மெய்யெழுத்தை வந்து ஒட்டெழுத்தா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? அவங்க க்ளூவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல மெய்யெழுத்து, அந்த மெய்யெழுத்தை நம்ம எடுத்துடணும். ஸோ உன்னை ப்ளஸ் காக்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கு? முழுமையான வேர்டு மீனிங்ஃபுல் வேர்டு என்ன இருக்கு? உன்னை. செகண்ட் வேர்டு மீனிங்ஃபுல் வேர்டு என்ன இருக்கு? காக்க. இப்போ உன்னை காக்க, இது நம்ம உன்னை ப்ளஸ் காக்க அப்படின்னு பிரிச்சாச்சு.
நெக்ஸ்ட் இதே மாதிரி இங்க பாருங்க உன்னை தவிர அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ உன்னை தவிர அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வேர்டில் என்ன ரெண்டு மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் கேட்குது? உன்னை தவிர அப்படிங்கிறப்போ என்ன கேட்குது? உன்னை அப்படின்னா தவிர, உன்னை தவிர அப்படின்னு ஒரு ரெண்டு வேர்ட் நம்மளுக்கு கேட்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுறோம். அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இத் அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்கு. இந்த மெய்யெழுத்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த ரெண்டு வேர்டையும் க்ளூ மாதிரி ஒட்ட வைக்கிறதுக்கு இந்த இத் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் போட்டுட்டு இந்த இத் க்ளூவுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெய்யெழுத்தை தூக்கி போட்டுட்டு இந்த ரெண்டு வேர்டையும் நம்ம எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் மீனிங்ஃபுல் வேர்டு என்னது? இதில் உன்னை. செகண்ட் மீனிங்ஃபுல் வேர்டு என்ன இருக்கு? தவிர. அதே மாதிரி இங்க பாருங்க சந்தடி புந்தடி. சந்தடி புந்தடியில இந்த இடத்துல எந்த ஒரு ஒட்டெழுத்தும் இல்லை. அண்ட் இது வந்து சந்தடி புந்தடி இது ரெண்டுமே தனித்தனி செப்பரேட் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ். ஸோ அப்படியே நம்ம பிரிக்கிறோம். சந்தடி புந்தடி எழுதும்போது சந்தடி பிளஸ் புந்தடி. இப்போ நம்ம தேர்ட் மாடல் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் மாடல் இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒலி எழுப்பி. ஒலி எழுப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேர்டை எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்தோடனே அவங்க பிரிக்கிறதுக்கு ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும். செகண்ட் என்ன பண்ணணும்? நம்ம ரெண்டு வேர்டாக பிரிக்க போகிறோம். ரெண்டு வேர்டுக்கும் மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒலி எழுப்பி. ஸோ ஒலி எழுப்பி அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்ன ஃபுல் மீனிங் இருக்கிற மாதிரி வேர்டு கேட்குது. ஸோ ஒலி, இந்த ஒலி அப்படிங்கிறது சவுண்டு. இது வந்துட்டு ஒரு ஃபுல் மீனிங் கொடுக்குற வேர்டு. அப்போ இந்த ஒலி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க, எழுப்பி அப்படின்னு இருக்கு. நம்ம ஒலி எடுத்து எழுதியாச்சு, பிரேக் பண்ணியாச்சு. எழுப்பி அப்படின்னு இருக்கு. ஸோ எழுப்பி அப்படின்னு இந்த எழுப்பி அப்படின்னா இது வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கிற வேர்டு கிடையாது. இப்போ இந்த எழுப்பி அப்படிங்கிறத நம்ம கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்க வேர்டா எழுதினாதான் அது கரெக்டான மீனிங்ஃபுல் வேர்டாக இருக்கும். ஸோ இப்போ இதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாருங்க. இந்த ஏ அப்படிங்கிறது என்ன வாய்ப்பாடில் ஆக்சுவலாக வரும்? இது வந்து இ பிளஸ் ஏ வாய்ப்பாடு. இ பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ. அப்போ இந்த ஏ அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? மெய்யெழுத்தான இ கூட ஏ சேரும்போது ஏ அப்படிங்கிற எழுத்து பிறக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஏக்கு பதிலாக இந்த ஏ வாய்ப்பாடில் தானே இந்த எழுத்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால இந்த ஏயை கொண்டு நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஏ லு இப்பி. ஸோ ஏ வாய்ப்பாடில் பிறந்த எழுத்தை நம்ம ஏ கூட சேர்த்துக்க போகிறோம். அப்போ இங்கே எடுத்து எழுதும்போது எப்படி? ஏ லு இப் பி. ஒலி பிளஸ் எழுப்பி. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இல்லாத வேர்டை என்ன பண்ணணும்னா இந்த எழுத்து எந்த வாய்ப்பாடு மூலயமா பிறந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற எந்த வாய்ப்பாடில் பிறந்திருக்கோ அதுக்கான உயிரெழுத்தை எடுத்து எழுதி இதை கரெக்டான ஸ்பெல்லிங் வேர்டாக மீனிங்ஃபுல் வேர்டாக மாற்றி எழுதணும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், பாலை எல்லாம். பாலை எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இதில் கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்கிற வேர்டு என்ன கேட்குது? பாலை எல்லாம். ஒன்று வந்து பாலை அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு, இன்னொன்று எல்லாம், இதுவும் மீனிங்ஃபுல் வேர்டு. ஸோ அப்போ இது எப்படி பிரிக்கலாம்? பாலை எல்லாம். ஸோ இப்போ எழுத ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் கிட்ஸ்? இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் போட்டுட்டு இப்போ முதல் வேர்டு என்ன இருக்குது? பாலை. பாலைங்கிறது கம்ப்ளீட் மீனிங்ஃபுல் வேர்டாக கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ இங்கே கிட்ஸு பாலை அப்படின்னு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, எல்லாம் அப்படின்னு இருக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி எல்லாம் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு தான். பட் கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்கா? தனியாக பிரியும் போது இல்லை. ஸோ அப்போ அதை கரெக்டான ஸ்பெல்லிங்காக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஏ அப்படிங்கிற வார்த்தை எந்த மெய்யெழுத்து கூட எந்த உயிரெழுத்து கூட சேரும்போது பிறந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எப்படி? அதே தான், இ பிளஸ் ஏ. இ பிளஸ் ஏ கூட சேரும்போது ஏ பிறக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏஎம் எடுத்து எல்லாம் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும்? ஏ இல் லாம். பாலை பிளஸ் எல்லாம். இப்போ அகைன் அடுத்த வேர்டு பாருங்க, பூலோகம் எல்லாம். ஸோ இப்போ இதை பிரிக்கும் போது மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் என்னெல்லாம் கேட்குது? பூலோகம் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ பிரிக்கும் போது பூலோகம் எல்லாம், இது ரெண்டு வேர்டு. இது மீனிங் இருக்க வேர்டு, இதுவும் மீனிங் இருக்க வேர்டு. ஸோ இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ப்ளஸ். ப்ளஸ் போட்டுட்டு இப்போ இங்கே பாருங்க பூலோக அப்படின்னு இருக்கு. ஸோ பூலோக அப்படின்னா இது வந்து பூலோகம்ங்கிறது தான் முழு வார்த்தை. இது இப்போ பூலோக அப்படின்னு இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டான மீனிங்ஃபுல் வேர்டாக ஆக்கணும் அப்படின்னா எப்படி? இப்போ இங்கே பாருங்க, இந்த எழுத்து எதுலேருந்து பிறந்த எழுத்து அப்படின்னு பார்க்கணும். அப்போ இம், மெய்யெழுத்தான இம் கூட உயிரெழுத்தான ஏ சேரும்போது பிறக்கிற எழுத்து தான் மே. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை கம்ப்ளீட்டாக ஒரு
மீனிங்ஃபுல் வேர்டாக கரெக்ட் ஸ்பெல்லிங்கில் நம்ம மாற்றுறதுக்கு இந்த மெய்யெழுத்து கூட சேர்ந்து தானே இது பிறந்திருக்கு. நம்ம இந்த இம்மை வந்து இங்கே எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ எப்படி வரும்? பூ லோ கம். இந்த வாய்ப்பாடில் இருக்க இம்மை நம்ம இந்த வேர்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே எடுத்துக்க போகிறோம். இங்கே எடுத்துட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி மெல்லாம் அப்படிங்கிற கரெக்டான ஸ்பெல்லிங் ஆக்குறதுக்கு என்ன போகிறோம்? இந்த ஏ எடுத்து இங்கே போட்டு எல்லாம் அப்படின்னு எழுத போகிறோம். பூலோகம் ப்ளஸ் எல்லாம். இப்போ அதே மாதிரி இது பாருங்க, பையில் இருந்து பை. ஸோ இதில் கரெக்டான மீனிங்ஃபுல் இருக்கிற வேர்டு என்னது? பையில் இருந்து. பையில் இருந்து எப்படி ரீட் பண்ணலாம்? பையில் இருந்து. அப்போ கரெக்டாக மீனிங்ஃபுல் வேர்டு என்ன கேட்குது? ரெண்டு, ஒன்று பையில், இன்னொன்று இருந்து. ஸோ அப்போ இங்கே எப்படி பிரிக்கணும்? பையில் இருந்து அப்படின்னு பிரிக்கணும். ஸோ இப்போ இங்கே இதை பாருங்க, பிரிச்சாச்சு. பட் ஆனால் சாரி, பையி இங்கேருந்து பிரிக்கிறோம். பையில் இருந்து, பையில் இருந்து. ஸோ ஆனால் இது பையில் இருந்து நம்ம சொல்லும்போது ரெண்டு மீனிங்ஃபுல் வேர்டு இருக்குது. ஆனால் இது இப்படி பிரிக்கும் போது கரெக்டான ஸ்பெல்லிங்கில் அது இல்லை. ஸோ இதை இப்போ கரெக்டான ஸ்பெல்லிங்கில் மீனிங்ஃபுல் வேர்டை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா, இந்த லீ அப்படி இருக்கு பாருங்க. இந்த லீயை எந்த வாய்ப்பாடில் அகெயின் இது வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். லீ எங்கேருந்து வரும்? இல் ப்ளஸ் இ. ஸோ இப்போ நம்ம பிரிக்க போகிற ரெண்டு வார்த்தையுமே பாருங்கள், பையின்னு இருக்குது, அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆகலை. லிருந்து அப்படின்னு இருக்குது, இந்த வேர்டும் கம்ப்ளீட் ஆகலை. இதை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இல்லை இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை கூட சேர்த்துக்க போகிறோம், இந்த ஈயை செகண்ட் வேர்டு கூட சேர்த்துக்க போகிறோம். ஸோ அப்போ எழுதும்போது எப்படி எழுதலாம்? பையில் ப்ளஸ் இந்த ஈ எங்கே சேர்க்குறோம்ல, இருந்து. நெக்ஸ்ட் வேர்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க, செந்தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்டை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது, குழந்தைங்கள சொல்லி பார்க்கும்போது ஏதாவது கரெக்டான மீனிங்ஃபுல் வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்க சொல்லணும். செந்தமிழ், செந்தமிழ். ஸோ செந்தமிழில் கரெக்டான மீனிங்ஃபுல் வேர்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்குது? தமிழ். ஸோ இந்த தமிழ் அப்படிங்கிற வேர்டு நம்மளோட மொழி. இது வந்துட்டு முழுமையான ஒரு வார்த்தையாக மீனிங்ஃபுல் வார்த்தையாக கேட்குது. ஸோ அப்போ ப்ளஸ் போட்டுட்டு இது வந்து செகண்ட் வேர்டு தானே, அதனால ஃபஸ்ட்டு தமிழை இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கு பாருங்க, செந்த் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. செந்த் அப்படின்னா இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? கிடையாது. தமிழ்ல மை அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியோ இருக்கட்டும் இல்லை ஒரு பொருளாக இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப சிறப்பாக பெருமைப்படுத்தி பேசணும் அப்படின்னா மை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த செந்த் அப்படிங்கிறத முழுமையான வார்த்தையை நம்ம சிறப்பான வார்த்தையாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செம்மை, மை ஆட் பண்ணணும். செம்மை ப்ளஸ் தமிழ், செந்தமிழ். ஸோ இந்த மாதிரி செந்தமிழை செம்மை ப்ளஸ் தமிழ்னு பிரித்து எழுதணும். ஓகே, ஸோ நம்ம ஒரே ஒரு தடவை இதை ரிவிஷன் பண்ணிடுவோம். ஸோ குழந்தைங்க பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க என்ன பண்ணணும்? ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை பிரித்து எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணணும். ஓகே, ப்ளஸ் சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு வேர்டை வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் மீனிங்ஃபுல்லாக இருக்க வேர்டை நம்ம டூவாக டிவைட் பண்ண போகிறோம். அப்போது ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் மீனிங் இருக்கணும், செகண்ட் வேர்டுக்கும் மீனிங் இருக்கணும். ஸோ அப்போ பிரிக்கும் போது கிட்ஸ் அதை சொல்லி பார்த்து அதுக்கு மீனிங் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவங்களுக்கு நார்மலாக எந்த மெய்யெழுத்தோ இல்லை எந்த எழுத்துமே இல்லாமல் கரெக்டாக பிரிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அலைபேசி, கட்டுப்பாட்டை விடு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வேர்டில் நிலைமொழி எடுத்து எழுதிடலாம், செகண்ட் வேர்டில் வருமொழி எடுத்து எழுதிடலாம். ஸோ அதுவே அவங்க இந்த மாதிரி பிரிக்கும்போது நடுவில் வந்துட்டு ஒரு மெய்யெழுத்து இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தை, அந்த எழுத்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு வார்த்தையை ஒட்ட வச்சு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டாக மாற்றுறதுக்காக நடுவில் ஒரு மெய்யெழுத்தை சேர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பிரித்து எழுத போகிறோம். அதனால் என்ன பண்ணணும் கிட்ஸு, ரெண்டு மீனிங்ஃபுல் வேர்ட்ஸையும் எடுத்து ப்ளஸ் போட்டு தனித்தனியாக எழுதிட்டு இந்த ஒட்டெழுத்து இருக்குல்ல, மெய்யெழுத்து ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ண எழுத்தை அவங்க தூக்கி போட்டுடணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் இது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எழுத்துக்கள் உயிரெழுத்து வாய்ப்பாடுலேருந்து பிறந்திருக்கும். ஸோ இப்போ ஒலி எழுப்பி அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிறது ஏ வாய்ப்பாடில் பிறந்த எழுத்து. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? மீனிங்ஃபுல்லாக இருக்க வேர்டை எடுத்து எழுதிடணும். கரெக்டான ஸ்பெல்லிங் வர்றதுக்கு இந்த எந்த வாய்ப்பாடில் அது வந்திருக்கோ அந்த எழுத்தை, அந்த உயிரெழுத்தை எடுத்து சேர்த்துட்டு வேர்டை கம்ப்ளீட் பண்ணணும் மீனிங்ஃபுல்லான வேர்டாக மாற்றுறதுக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதே சில டைம் செந்தமிழ் பழந்தமிழ் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இதில் நம்மளுக்கு பிரிக்கும் போது டிஃபால்ட்டாக ஒரு கிளியர் மீனிங்கில் ஃபுல் மீனிங்கில் கிடைக்கிற வேர்டை எடுத்து எழுதிட்டு இந்த மாதிரி செந்த் பழந்த் அந்த மாதிரி இருக்கிற வேர்டுக்கு என்ன பண்ணணும், அந்த வேர்டை சிறப்பிக்கிறதுக்கு மை ஆட் பண்ணி நம்ம எழுதுறதுக்கு கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் இதில் இருக்க ட்ரிக்ஸ் அண்ட் ரூல்ஸை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அண்ட் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.